Hello guys, welcome back to our channel. So video குள்ள போறதுக்கு முன்னாடி hello everyone. This video was sponsored by School of Business Organization Private Limited. So இந்த கம்பெனி உங்களுக்கு work from home opportunity தராங்க. So மறக்காம எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. So just Facebook and Instagramல content sharing and content publishing பண்றது மூலமா so உங்களால டெய்லி 300 ரூபீஸ்க்கு மேல earn பண்ண முடியும். So இத பத்தி ஒரு full வீடியோ பின்னாடி ஆட் பண்றேன். மறக்காம ஃபுல்லா பாருங்க. So skip பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது B2B கிரேசி அஃபீஷியல் யூடியூப் சேனல். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் மியூசிக் தெரப்பி. ஸோ நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் பாட்டு கேட்டுனே இருக்கிறது, எங்கே போனாலும் பாட்டு கேட்டுனே இருப்பாங்க. அதுக்குன்னு தனி ஒரு ஏர்பாட்ஸ், இந்த ஹெட்செட், இந்த மாதிரி நெக் பேண்ட், இந்த மாதிரி டெஃபரெண்ட்டாக வாங்கி வச்சுருப்பாங்க. எப்பயுமே கூட வச்சு நிற்பாங்க, எங்கே போனாலும் பாட்டு கேட்பாங்க, நைட்டில் தூங்கும்போது கூட கேட்பாங்க மாட்டின்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் ஸ்பீக்கர்லாம் வச்சு சவுண்டெல்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் எனக்கு பாட்டு கேட்கவே பிடிக்காதுப்பா அப்படின்ற கேசஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மியூசிக் தெரப்பி ஒரு ஆர்டிஸ்ட், சரிங்களா? ஸோ இந்த பாட்டை லிரிக்ஸ் எழுதி அதை பாடுறாங்க பார்த்தீங்களா, ஒரு ராகத்தோடு. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது கலை வடிவம், அந்த பாட்டை அழகாக வர்ணித்து ஒரு கலையாக கொண்டு வராங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்து பார்த்தா ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு சமம் ஒரு பாட்டை தயாரிக்குதுன்றது. ஸோ அந்த பாட்டு மூலமாக நம்மளுக்கு ஒரு எமோஷன் க்ரியேட் ஆகுது பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறாங்க அந்த ஆர்டிஸ்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆர்டிஸ்ட் அந்த பாட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரு. ஸோ அதை யோசிச்சு பாருங்களா, அந்த பாட்டை கேட்கும்போது நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு க்ரியேட் ஆகும். ஸோ அப்போ அந்த பாட்டுக்கு, அந்த மியூசிக்கு எவ்வளோ ஒரு பவர் இருக்கும், எவ்வளோ பெரிய ஒரு மேஜிக் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். யாரோ ஒருத்தன் தயாரிச்சது, பட் நம்ம மனசில் ஒரு மேஜிக் க்ரியேட் ஆகுது. ஸோ தட் இஸ் மியூசிக் தெரப்பி. ஸோ அதை பற்றின ஒரு சிறப்பான தரமான வீடியோ இன்றைக்கான வீடியோ. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் வீடியோ கடைசிக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ப்ளீஸ் கைஸ் அண்டர்ஸ்டாண்ட், த மியூசிக் இஸ் எ மேஜிக்கல் திங் இன் திஸ் யூனிவர்ஸ் அண்ட் இட்ஸ் டெஃபினெட்லி ஹிட்ஸ் யுவர் மைண்ட், எமோஷன், ஃபீலிங்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, மியூசிக்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக்கலான ஒரு திங், சரிங்களா? ஸோ அந்த உலகத்தில் அது டெஃபினட்டாக உங்களோட மைண்ட், எமோஷன், ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே ஹிட்ஸ் பண்ணும். உங்களோட உணர்வுகளோடு கலந்து உங்களுக்கு ஒரு வார்த்தையை புரிய வைக்கும். அதாவது நீங்கள் அந்த ஒரு பாட்டு கேட்கும் போது உங்கள் மனசுக்குள்ளேருந்து நிறைய விஷயங்கள் வெளியே வரலாம், உங்கள் மைண்டுக்குள்ளேருந்து நிறைய விஷயம் வெளியே வரலாம். ஸோ அதை கொண்டு வர்றது மேஜிக். ஸோ மியூசிக் இஸ் எ லைக் மேஜிக், புரிஞ்சுக்கோங்க. ஸோ மியூசிக் தெரப்பி. ஸோ அந்த பாட்டு கேட்குறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ப்ளீஸ் கைஸ் அண்டர்ஸ்டாண்ட், த மியூசிக் இஸ் எ மேஜிக்கல் திங் இன் திஸ் யூனிவர்ஸ் அண்ட் இட்ஸ் டெஃபினெட்லி ஹிட்ஸ் யுவர் மைண்ட், எமோஷன், ஃபீலிங்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, மியூசிக்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக்கலான ஒரு திங், சரிங்களா? ஸோ அந்த உலகத்தில் அது டெஃபினட்டாக உங்களோட மைண்ட், எமோஷன், ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே ஹிட்ஸ் பண்ணும். உங்களோட உணர்வுகளோடு கலந்து உங்களுக்கு ஒரு வார்த்தையை புரிய வைக்கும். அதாவது நீங்கள் அந்த ஒரு பாட்டு கேட்கும் போது உங்கள் மனசுக்குள்ளேருந்து நிறைய விஷயங்கள் வெளியே வரலாம், உங்கள் மைண்டுக்குள்ளேருந்து நிறைய விஷயம் வெளியே வரலாம். ஸோ அதை கொண்டு வர்றது மேஜிக். ஸோ மியூசிக் இஸ் எ லைக் மேஜிக், புரிஞ்சுக்கோங்க. ஸோ மியூசிக் தெரப்பி. ஸோ அந்த பாட்டு கேட்குறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நிறைய பேருக்கு இந்த பாட்டு கேட்குறதுன்றது பிடிக்காமல் இருக்கிறாங்க, சரிங்களா? பட் ஆனால் பாட்டு கேட்குறத ஒரு பழக்கமாக வச்சுக்கினா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உங்களோட ஹார்ட் சுச்சுவேஷனில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டே அப்போ டெஃபினட்டாக எதுனா ஒரு மியூசிக் டெஃபினட்டாக உங்களை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அதை ருசித்து கேட்குறாங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்து பார்த்தா செலக்ட் பண்ணி பார்த்து கேட்பாங்க, இந்த பாட்டு கேட்டால் தான்ப்பா எனக்கு நிம்மதி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, சொல்லவே தேவையில்லை, சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அடிக்ட் ஆக சொல்ல, ஜஸ்ட் இந்த சாங் கேட்குறத ஒரு சின்ன ஒரு ஹேபிட் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் மியூசிக் ஆர் ஒரு சாங் அந்த மாதிரிலாம் கேட்குறதா டெஃபினட்டாக உங்கள் மைண்டுக்கு நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும், உங்கள் மைண்டுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சாங் கேட்குறது நல்ல ஒரு ஹேபிட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை வளர்த்துக்கோங்க. நீங்கள் கவலையாக இருக்கீங்களா, ஜஸ்ட்
ப்ளே ஸ்டோரில் எவ்வளவோ பாட்டு கேட்குற ஆப்ஸ் இருக்குது. ஜஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணி சோகமான சாங்ஸ் என்ன கேளுங்க. உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சாங்ஸ் செலக்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேளுங்க சோகமானதில். டெஃபினட்டாக உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க வலி பார்த்திங்கன்னா வெளியே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது எந்த மாதிரி வேணால் வெளியே வரலாம். சரிங்களா? அது உங்களுக்கு தான் தெரிய வரும். ஸோ அது வெளியே வரும்போது பாட்டு கேட்டு முடிச்சதுக்கப்புறம் மூஞ்சை கழுவிட்டு போய் உங்கள் கண்ணாடியை பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கீங்களா, எனர்ஜி இல்லாமல் இருக்கீங்களா, எனர்ஜி சாங்ஸ் கேளுங்க. ஸோ எவ்வளோ பாட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு போய் கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்கள். உங்களுக்குள்ளே ஒரு வெறி வரும். அதே மாதிரி உங்களால் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியலையா, சரியாக தூக்கம் வரலையா, ஒன்றும் இல்லை, படிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சாஃப்டான மியூசிக் கேளுங்க. கேட்டு படிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை, ஸோ படிக்கும் போதே ஒரு 5 மினிட்ஸ் ஓகேங்களா. ஸோ 5 மினிட்ஸ் உங்களோட ப்ராசஸ்க்காக அந்த சாங் கேளுங்க. ஜஸ்ட் அந்த லிரிக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களை ஹியர் பண்ண சொல்ல, அந்த மியூசிக்கை ஜஸ்ட்டு உங்களோட ப்ராக்ரஸில் கொண்டு போங்க. சரிங்களா? அந்த மியூசிக் தான் உங்களோட ப்ராக்ரஸ். அந்த மியூசிக் எப்படி போதோ அதே விதத்தில் சாஃப்டாக ஃபோக்கஸிங்காக போகும் அந்த ஒரு மியூசிக். ஸோ அந்த மியூசிக் கூடவே நீங்கள் ஃபோக்கஸிங்காக படிங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நீங்கள் மியூசிக் கேட்டுன்னு நீங்கள் படிக்கிறதுனால டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். நீங்கள் அந்த லிரிக்ஸை நோட் பண்ணக்கூடாது, மியூசிக்கோட வேவ் லென்த் அதை தான் நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ அந்த மியூசிக் கூடவே நீங்கள் போனால் உங்களோட ஃபோக்கஸிங் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. ஸோ சில பேர் சொல்லுவாங்க என்னடா பாட்டு கேட்டுன்னு படிக்கிறேன், பட் உங்களுக்கு தெரியும் ஜஸ்ட் அந்த மியூசிக் நீங்கள் ஒரு ப்ராக்ரஸாக தான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு அது தெரிஞ்சால் போதும். இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். சரிங்களா? தூங்குறதுக்கு முன்னாடியும் இல்லை தூங்கும்போது கூட நீங்கள் இந்த சாஃப்ட் மியூசிக்ஸ்லாம் வச்சு தூங்கலாம். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் தூங்கும்போது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த சாஃப்டான மியூசிக்ஸ், காமாக இருக்க மியூசிக்ஸ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேளுங்க. மார்னிங் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வைபாக இருக்கிற மாதிரி கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். டெஃபினட்டாக இந்த மியூசிக் தெரப்பி, இந்த மியூசிக்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேஜிக். ஏன்னா இந்த உலகத்தில் அதாவது இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா மொகடிக்கு மயங்குன்னுவாங்க. ஸோ அதே மாதிரி மனுஷன் பாட்டுக்கு மயங்காத ஆளே கிடையாது. 99% ஆஃப் பீப்புள்ஸ் டெஃபினட்டாக பாட்டுக்கு மயங்கினா தான் இருப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் வேணால் எனக்கு பாட்டு கேட்பேன், பட் அந்த மயக்கம் அடிக்ஷன்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் 99% ஆஃப் பீப்புள்ஸ் டெஃபினட்டாக நிறைய சாங்ஸ்க்கு அடிக்டாக தான் இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு சாங்க்காக அடிக்டாக தான் இருப்பாங்க டெஃபினட்டாக. ஏன்னா தட் இஸ் சைக்காலஜி. மனுஷனுக்கு இயற்கையாக அது படைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த சாங்குக்கும் மனுஷனுக்கும் ஒரு மேஜிக்கே இருக்குது அந்த யூனிவர்ஸில். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய கதை. ஸோ மியூசிக் தெரப்பி நம்ம மனுஷங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெடிசன். ஸோ மியூசிக்கை பார்த்தீங்கன்னா மெடிசனாக மாற்றிக்கோங்க, அதை அடிக்ஷனாக மாற்றாதீங்க. டெஃபினட்டாக உங்கள் லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே, எனக்கும் தான் நான் சேர்த்து சொல்கிறேன். அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மியூசிக்கை கரெக்டாக ஒரு மெடிசனாக நீங்கள் பயன்படுத்துங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல மெடிசனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இருக்கும் டெஃபினட்டாக. ஓகே, இந்த வீடியோவில் மியூசிக் தெரப்பி பற்றி பார்த்தோம். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் B2B கிரேசி அஃபிஷியல் நம்ம சேனலுக்கு ஒரே சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் அந்த தட்டி விட்டுட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம போகிற வீடியோஸ் நல்ல வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் நம்ம வீடியோவில் எடுத்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். ஸோ மறக்காமல் டெய்லியும் பாருங்கள். நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம், எல்லாம் நன்மைக்கே. சரிங்களா? எல்லாமே நீங்கள் தான் இந்த உலகத்தில் அப்படின்னு நினச்சிட்டு உங்களோட ஒர்க், உங்களோட ப்ரோக்ரஸில் நீங்கள் ஈடுபடுங்க. நல்லதே நடக்கும். மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.